உட்காந்துட்டோம் நம்ம சீட்டில், விண்டோ சீட் கிட்டப்படி. பட் ஆனால் நேராக விண்டோவில் சைடில் தான் விண்டோ இருக்குது. ஓகே, ஸோ ஹெட்ஃபோன் இருக்குது, பில்லோ, அப்புறம் பிளாங்கெட். ஸோ 3 ஐட்டம் இருக்குது. சீட் பெல்ட் போட்டாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா வியூஸ். நம்ம கேமரா ஏரோப்ளேனுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க கேமரா இப்படி தான் இருக்குது. உள்ள இது லைவாக இருக்குது. டவுனில் கேமரா. ஹாய் சார், மேக்கிங் யூடியூப் வீடியோ. ஓகே. ஸோ இது ரெண்டு கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று, டவுனில் ஒன்று. இது நம்ம ஃப்ளைட்டு போகும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவங்களை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிப்பு. ஸோ நம்மளோட ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தோஹா தான் போகிறோம். அதனால் 4 hours 13 minutes. மேப்பும் பார்க்கலாம். நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இங்கே இருக்கோம், சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து தோஹாவுக்கு போகிறோம். அப்புறம் சென்னை டு தோஹா. ஸோ 4 hours 15 minutes. அதுவே சுற்றி காமிக்குது. இது தமிழ்நாடு மேப்பு. ஓகே, தள்ளணுமோ? ஓகே, உங்களுக்கு புரியுறதுக்காக இதை பாருங்க. இந்தியா மேப்பு. அங்கேருந்து தோஹா. நம்ம இங்கேருந்து மறுபடியும் தோஹாவிலேருந்து அப்படியே சுற்றி எங்கே போகிறோம்? இங்கே போகிறோம், நியூயார்க் போகிறோம். அப்படியே அங்கேருந்து சான் ஜுவான் சொல்லிட்டு இங்கே இருக்க ஒரு கரேபியன் ஐலாண்டு, மீன்ஸ் யூஎஸ் ஐலாண்டு, அந்த கரேபியன் சீல இருக்க ஐலாண்டு. ஸோ 3 ஃப்ளைட்டு. ஓகேங்களா? எக்ஸிட் வந்துடலாம். ஸோ அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் திங்ஸ் இருக்குது, மூவிஸ். தமிழ் மூவி என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதில் போய் சர்ச் பண்ணுவோம். தமிழ் மூவிஸ்ன்னு போடுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். தமிழை காணும். வெளியே போய்ட்டு ஹாலிவுட்டு மூவிஸ் பை லாங்குவேஜும் கொடுப்போம். இதில் போய்ட்டு ஷார்ட் பை ஜெர்மன் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தமிழ் இருக்குது. ஓகே. ஸோ என்னென்ன மூவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே பேபி, ப்ளூ ஸ்டார், டைரி, கருடன் இருக்குது, மைக்கேல், போர் தொழில், மார்க் ஆண்டனி, வடக்குப்பட்டி ராமசாமி. ஓகே, ஒரு 16 மூவிஸ் இருக்குது, தமிழ் மூவிஸ் இருக்குது. ஹோமுக்கு போயிடலாம். ஸோ நம்ம ட்ரிப்பு பார்க்கலாம். கேமரா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மீன்ஸ் இந்த கிட்ஸோட மூவிஸ். அதை விட்டிங்கன்னா கத்தார் ஏர்வே பற்றி சர்வே, மீன்ஸ் மற்றது எல்லாமே அட்வைஸ்மெண்ட் அண்டு நெட்வொர்க் கனெக்ஷனை பற்றி. ஸோ இதாங்க பேசிக்காக இருக்குங்க. எனக்கு எப்பயுமே பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த இதுதான், மேப்பு தான். ஸோ மீன்ஸ் நம்ம எங்கேருந்து போகிறோம், அதேமாதிரி நம்ம போகும்போதும் நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு லைவாக லொக்கேட்டும் பண்ண முடியும் நம்மளால். ஸோ சென்னை தோஹா. ஸோ அதை நம்ம சுற்றியும் பார்த்துக்கலாம். சென்னை. ஓகே, பாருங்கள்
எல்லாமே காமிக்குது பாருங்கள். மெட்ராஸ், சென்னை, தோஹா, டைம், டெஸ்டினேஷன். ஓகேங்களா? லோக்கல் டைம் இங்கே நம்மக்கிட்ட லோக்கல் டைம். ஆனால் இது நம்ம மூவ் ஆக சேஞ்ச் ஆகும். அல்டிடியூட் இப்போ 12 மீட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா? நான் போகும்போது காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லோக்கல் டைம் 3:30. ஆனால் இப்போ நமக்கு சேர போகிற தோகாவோட லோக்கல் டைம் பார்த்தீங்கன்னா 12:45. மீன்ஸ் நம்மளோட ஒரு 2.5 மணி நேரம் பின்னாடி இருக்குது. ஓகே, அப்போ நம்ம 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் 2 மணி நேரம் தான் கணக்கு வரும். ஸோ இப்படி தான் வந்து டைம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த 10 hours டிஃப்ரென்ஸ் சொன்னேன் இல்லையா? பின்ன அப்புறம் இப்போ ஸ்பீடெலாம் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. எத்தனை km/h போகுது, நம்ம அதெல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இங்கே இருக்கும். வெளியே காமிக்கலான்னு பார்த்தா வெளியே வந்து இந்த பனி பெஞ்சு ஈரமாக இருக்குது. தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலி வெளியே பார்த்தீங்கன்னா விடிய காலையினால இருட்டாக இருக்குது. நான் கீழே கேமரான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேமராவில் தான் பார்த்துட்ருக்கோம். கிளம்பணும். இப்போ இங்கே வந்துருக்கோம். ஸோ இந்த ப்ளைன் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுச்சு. தோஹா, இது துபாய், இது தோஹா. ஸோ வந்துட்டோம் நம்ம. இப்போ உங்களுக்கு நான் இந்த லோக்கல் டைம் காமிக்கிறேன். இப்போ இங்கே லோக்கல் டைம் 5. இங்கே தோஹாவோட நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 7:40. 7:30 மணி ஆகுது நம்ம ஊரில். ஆனால் இங்கே இப்போ 5 மணி ஆகுது. நான் சொன்னாலே அந்த 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே தான் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஸ்பீட் ஹைட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா இறங்க போகிறோம். ஸோ 4800 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸ்பீடு அது இறங்கும் போது இன்னும் குறைஞ்சிரும். ஸோ எப்போ இறங்குறோம் எல்லாம் போட்டிருக்கு. 5:12 ஆகுது லோக்கல் டைமில். ஆனால் 5:30க்கு ரீச் ஆகிடும். என்ன ஒரு 19 நிமிஷம் இருக்குது. ஆனால் போக போக ஹைட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இப்போ 4800 இருந்தது 700 ஆகிடுச்சு, 600 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே போகும். லைட்டு போட்டாங்க. நம்ம கிளம்ப வேண்டியதான். கிளம்பி நம்மளோட அடுத்துட்டு ஃப்ளைட் ஏற டெர்மினலுக்கு போகணும். ஓகேங்களா? நம்மளும் கிளம்பலாம். ஸோ நம்ம ஜூன் ஃபஸ்ட்டில் இருந்தனால நம்ம தான் லாஸ்ட்டாக போகிறோம். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பட் அதுவும் நல்லது தான். நம்ம ஃப்ரீயாக போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லா சீட்லேயுமே ஸ்க்ரீன் இருக்கும்.
எல்லாருக்கும் ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருவாங்க. வெளியே போயிட்டுருக்கோம். எஸ், லோகா ரீச் ஆயாச்சு. அதை பாருங்கள், முடியாதவங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ட்லாம் தராங்க. ஸோ பக்கத்தில் இருக்க ஃப்ளைட்டு வெளியே போகுது. ஆக்சுவலி இதுதான் நம்ம வந்து கத்தார் பிளேன். இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஆக்சுவலி நம்மளுக்கு இதை சுற்றி பார்க்க இப்போ டைம் இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்து இப்போ அடுத்த டெர்மினலுக்கு போனோம். அடுத்த டெர்மினல் போகிறதுக்கு இப்போ நம்ம பஸ் ஏறினா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள உள்ள நம்ம ஒரு பஸ்ஸு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த டெர்மினல் விடும். நான் பார்த்துக்குங்க அது எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்குங்க. நம்மளுக்கு 2.5 hours தான் வந்து வெயிட்டிங் டைம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே போயிட்டு மறுபடியும் செக்கினை முடிச்சுட்டு நம்ம அங்கே போயிடலாம், நம்ம டெர்மினலுக்கு போயிடலாம். அங்கேருந்து நம்ம என்ன பார்க்க முடியும்னு பார்க்கலாங்க. ஸோ இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது. ஆமாங்க, ஒரிஜினலான ஃபாரஸ்ட் இருக்குது. மீன்ஸ் ஒரு மினி செட்டப். ஃப்ளைட் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்தமாதிரி தான் கனெக்ட் ஆகும். இது மூவ் ஆகக்கூடியது இந்த கனெக்டரு. ஸோ ஃப்ளைட் வந்தோடனே இது அப்படியே மீன்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது போய் அங்கே ஜாயின் ஆகும். நம்ம அந்த வழியாக வெளியே வரலாம். ஸோ பேக்கேஜ் கிளைம் பண்ணுறவங்க இந்த லெஃப்ட்டு, ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்க லெஃப்ட்டு தான். நம்ம வந்து இங்கேருந்து வேறு ஃப்ளைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர். பேக்கேஜ் கிளைம்னா இந்த நாட்டுக்கு போகிறவங்க. ஸோ அவங்க வந்து பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. இதை பாருங்கள், இந்த மூவிங் லிஃப்ட்டு ஏறி நின்னால் மட்டுமே போகிறோம். அதுவே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை விட்டுரும். சென்னையில் லக்கேஜுக்கு போட்ட செக்இன் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூயார்க்கில் எடுக்க போகிறோம். இங்கே எடுக்க போகிறதில்ல. அது தானாகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க நம்ம போகிற ஃப்ளைட்டுக்கு. ஓகேங்களா? அது முக்கால்வாசி சக்ஸஸ்ஃபுல்லாக மீன்ஸ் 99% சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அதை பண்ணிவிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவங்க வந்து மறுபடியும் ஒரு 1 or 2 வீக்கில் வந்து நம்ம எங்கே மீன்ஸ் நம்ம எங்கே இறங்கணுமோ நம்ம அட்ரஸுக்கே அவங்க வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அது வந்து அந்த ஏரோப்ளைனோட பாலிசி அது. ஸோ வந்து லாஸ் ஆக வாய்ப்பு கிடைக்குது. பட் அந்த டைமில் கிடைக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டேரெக்டாக ஷிப்பில் ஜாயின் பண்ண ஷிப் வந்து மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகிடுச்சுன்னா திரும்பி அந்த இடத்துக்கு வந்து வாங்க முடியாது இல்லையா? ஆனால் நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா திரும்பி 1 வீக்கில் நான் திரும்பி அதே போர்ட்டுக்கு வருவோம். அதனால் அங்கே வந்து போர்ட் ஆஃபீஸர் வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து திரும்பி அதை கிளைம் பண்ணிக்கலாம். பட் 1 வீக்குக்கு நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுமே. மீன்ஸ் ட்ரெஸ்ஸுனால் மாற்றிக்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுமே. நான் ஒர்க் பண்ண ட்ரெஸ் வேணுமே. ஸோ அதனால் இது ஒரு ரிஸ்க்கான வேலை தான். பட் அது 99% மிஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நியூயார்க்கில் நம்ம வந்து செக்இன் லக்கேஜை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃப்ளைட் ஏறணும். நம்ம எப்படி சென்னையில் ஏறணுமோ அதேமாதிரி திரும்பியும் போயிட்டு செக்இன் கவுண்டரில் போயிட்டு ஃப்ளைட் ஏறணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டோம் நம்ம எங்கே கேட்டுன்னு சொல்லிவிட்டு. C3 தான் நம்ம கேட்டு. ஆக்சுவலி இது இந்த போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த போர்டில் பாருங்கள் 8:20க்கு நம்ம ஃப்ளைட்டு. ஸோ 701 தான் நம்ம ஃப்ளைட் நம்பரு. C3 நியூயார்க் போகிறோம். ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட். ஸோ C3 அதுக்கு தான் நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்க்ரீனிங் இருக்குது. நம்ம பேக்கேஜ் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்பி கீழே போயிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நிற்குது பாருங்கள். நம்ம ஊரில் பஸ்ஸு லைனாக நிற்கிற மாதிரி இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே லைனாக நிற்குது. அமெரிக்கன் ஏர்லைன், கட்டார் ஏர்லைன். ஸோ அது அழகே தனி அழகு. ஆக்சுவலி நம்ம இங்கே தான் வந்து செக்யூரிட்டிக்கு போக போகிறோம்.
ரெண்டுத்தையுமே நம்ம பேகு நம்ம ஜர்க்கின் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, நம்மளையும் சேர்த்து. ஸோ இது எல்லாமே ஒரு ட்ராலியில் வச்சு அந்த ஸ்கேனிங் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து போக சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டுங்க. எத்தனை பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க பாருங்கள். ஆக்சுவலி இந்த மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எமிரேட்ஸ், இந்த கட்டார், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் டர்க்கி, இதுதான் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம இந்தியா டு யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளைட்டில் பறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ளைட்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் இந்தமாரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் போகும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எரிபொருள் வந்து நம்ம அதிகமாக வேணும், அதுக்கப்புறம் ட்ராவல் டைமு எல்லாமே கால்குலேட் பண்ணி அவங்க வந்து நடுவில் ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸு தான் வந்து ஸ்டாப்பிங் இருக்கும். ஸோ அதனால் எங்கே யூஎஸ் போகிறவங்களும் சரி, யூகே போகிறவங்களும் சரி, இந்தமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் போவாங்க. அதனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காக நடந்துடும். வேறு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கவுண்டர் இருக்குது, நிறைய கவுண்டர் இருக்குது. ஸோ குயிக்காக வேலை நடந்துடும். இந்த பாருங்கள், நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சுது. ஆக்சுவலி உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம இப்போ எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சிங்களா, நம்ம C3 தான் சொன்னாங்க. இதில் வந்து B இருக்குது, A இருக்குது, C அங்கே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி கேபிள் காரு கூட இருக்குது, முடியாதவங்களுக்கு கேபிள் காரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து CDE இந்த பக்கம் பாருங்கள், CDE இந்த பக்கம், அப்போ நம்ம இந்த பக்கம் தான் போகணும். அழகான ஒரு டெடி பேர் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு கிஃப்ட்டு குழந்தைகள் ஷாப்புன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஆசைப்பட்ட காரு. டெடி கண்ணு தெரியுதா? உள்ளே தெரியுது. கிஃப்ட் ஷாப்புங்க. அதான் ஆக்சுவலி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த டெடி வச்சுருக்காங்க. பாருங்களேன், தவக்கலையும் வாங்கணும், கூட சேர்ந்து தொட்டியும் வாங்கணுமோ. ட்ரெயின், வா, ட்ரெயின் இல்லை, காரா இது? காரு. டெடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட், கடல் உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. இந்த உண்டி நல்லா இருக்குது, இந்த உண்டி கூட நல்லா இருக்குது. அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்ம அப்படியே கடைக்குள்ளே பூந்துட்டோம். சாக்லேட்ஸ், ஆல்மண்ட். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா $100, $120 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஒரு 8000 ரூபாய் கிட்ட வரும். நம்ம அப்படியே கிளம்பிடலாம். CDE மேலேயே போட்டிருக்கு, CDEன்னு சொல்லிட்டு இந்த பக்கம்தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 16 Pro வந்து மாடலுக்கு வச்சுருக்காங்க. இங்கே வாங்கிக்கலாம் போல இருக்குது. என்ன ரேட் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ப்ரோ 16 Pro ரேட் 1173. 1173 American dollars. Yeah. Can I take? Yeah. Okay. This one. 256. $84 US. Okay. Yeah. Bro, can I take a video? Thank you. So 16 Pro பார்த்தீங்கன்னா 1 TB 1753. இதே கம்மி 128 GB பார்த்தீங்கன்னா 173. ஸோ கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா டேக்ஸ் இல்லாதனால கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. ஸோ லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஐபேட் என்ன ரேட் வருது? ஐபேடு 64 GB பார்த்தீங்கன்னா வித் செல்லுலார் 552. 256 GB பார்த்தீங்கன்னா வித் செல்லுலார், வைஃபை வித் செல்லுலார் 117. சரி, ஃபோன் கவர் பார்ப்போமா?
ஐஃபோன் கவரே $60 இருக்குங்க. $60 அது எவ்வளோ 5 6 8 சார் 48 $4,800 ருபீஸுங்க. 4,800 நான் இன்னும் ரெண்டு கவர் வாங்குறதுக்கு ஒரு ஃபோனே வாங்கிடலாம் போல இருக்குது. இது இருக்க 2 கார் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கத்தார் டியூட்டி ஃப்ரீ காருன்னு இருக்குது. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். போர்ஷ் கார்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வாங்கி அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் போல இருக்குது. நம்ம ஊர் தாரே தான். அது ஏதோ AMG V8ன்னு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்க, இது பென்ஸு காரு. இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு பார்க் மாதிரி இருக்குது. பாருங்க, மீன்ஸ் சின்ன பசங்க விளையாடுறதுக்குன்னு. மீன்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வர மாதிரி. ஹாய் ப்ரோ. ஓகே, சர்க்க மரம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஃபேஸுக்கு மேலே சின்ன டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, இது ஒரு காலுக்கு கீழே சின்ன டாய்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு உருவம் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, தெரியுங்களா? ஸோ உள்ளுக்குள்ளேயே பார்க் மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், ஐஃபோன் மட்டும் தான் இருக்குமா, சாம்சங்கும் இருக்கும் பாருங்கள். சாம்சங்கும் இருக்குது. ஆக்சுவலி சார்ஜிங் ஏரியாஸும் இருக்குது பாருங்கள். இங்கே உட்காந்துக்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி சார்ஜிங் ஏரியாவும் இருக்குது. ஓகே, நம்ம இனி எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. நம்ம போக வேண்டியது C3. இந்த பாருங்க, உள்ளே வந்து கார். ஸோ இதுலேயும் நம்ம போகலாம். ஓகே, கரன்சி எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு மேலே மெட்ரோ இருக்குங்க. இருக்கு இல்லையா? நான் அப்படிக்கிறேன். இந்த ரெண்டு பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்களா, இது ஆக்சுவலி இது மெட்ரோ. ஆமாங்க, உள்ளே வந்து மெட்ரோ இருக்குது. உள்ளே இருக்க அந்த டெர்மினலை கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள மெட்ரோ இருக்குது. C95 வரைக்கும் 93 வரைக்கும் இருக்குது. இந்த பாருங்கள், மெட்ரோ போகுது பாருங்கள் மேலே. ஸோ உள்ள டெர்மினலை கனெக்ட் பண்ணுறதுக்கு மெட்ரோ இருக்குது. C3க்கு வந்துட்டோம். ஓகே, இங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம பிளேஸில் உட்கார வேண்டியதான். இங்கே ஏர்போர்ட்டில் ஒய்ஃபை இருக்குது. ஒய்ஃபை தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ நல்லாவே நான் சொல்கிறது, நெட் நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. ஸோ இந்த ட்ரான்சிஸ்ட் பண்ணுறப்ப நம்ம சிம்மு வாங்கின அவசியம் இல்லை. ஏர்போர்ட்டு வந்தாவே நம்மளுக்கு வந்து ஒய்ஃபை இருக்கும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம நெட் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லா டெர்மினலுமே நெட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நியூயார்க் ஃப்ளைட் ஏற போகிறோம். இப்போ மார்னிங் 8 o'clock ஆகுது. பாருங்கள், இந்த பக்கம் பிஸ்னஸ் கிளாஸ்,
இந்த பக்கம் எக்கனாமி. நம்ம போகிறது நல்ல ஒரு பெரிய ஃப்ளைட்டு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். அந்த அந்த விங்ஸை மட்டும் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளைட்டு ரொம்ப நீளம், இங்கேருந்து ஆரம்பிக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது. நியூயார்க் ஃப்ளைட் ஏற போகிறோம். இல்லை பாருங்கள், ஃப்ளைட் பாருங்கள். ஸோ அந்த எலிவேட்டர் இங்கே தான் அந்த அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. இதை பாருங்கள், எல்லோரும் ஏறிட்ட பிறகு இந்த எலிவேட்டர் தனியாக வந்து மூவ் ஆகிடும். Hi, good morning. Welcome to One Second Ride. குட் மார்னிங். ஓகே, நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் வழியாக போகிறோம். பிஸ்னஸ் கிளாஸ் தான் இப்படி தாங்க இருக்கும். பார்த்துங்க, பிஸ்னஸ் கிளாஸ் இப்படி தான் இருக்கும். இது கேபின் போல் இருக்கும் பிஸ்னஸ் கிளாஸு. பாருங்கள், டோர் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸஸ். அதுக்கப்புறம் எக்கனாமிக் கிளாஸஸ். இந்த பக்கம் இருக்கலாம் எக்கனாமிக் கிளாஸஸ். பாருங்கள், வெறும் சீட்டு மட்டும்தான், நோ கேபின்.